வாரத்தின் முதல் நாளே சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை. ஒரு சவரன் தங்கம் 1,19,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மூன்றாவது நாளாக 1 கிலோ வெள்ளி 2,90,000 விற்பனை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 290 ரூபாயாகவே நீடிக்கிறது. ஈரான் அமெரிக்க போரால் இந்திய பங்குச் சந்தைகளில் கடும் வீழ்ச்சி. சென்செக்ஸ் 2200 புள்ளிகளும், நிப்டி 700 புள்ளிகளும் சரிவு. முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. சட்டமன்ற தேர்தலையொட்டி இன்று திருச்சியில் நடக்கிறது திமுகவின் 12வது மாநில மாநாடு. 10 லட்சம் பேர் வரை பங்கேற்கக்கூடும் என்பதால் ஏற்பாடுகள் தீவிரம். திருச்சி மாநாட்டில் தேர்தல் பணிகளுக்கு வியூகம் வகுக்கும் மு.க. ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவார் என அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்ப்பு. தமிழகத்தின் மையப்பகுதியில் இருப்பதால் தான் திருச்சியில் மாநாடு நடைபெறுவதாக அமைச்சர் கே.என். நேரு விளக்கம். காவிரி படுகை மாவட்டங்களில் உள்ள 41 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் என்றும் உறுதி. திருச்சி மையப்பகுதி, எல்லா கழகத் தோழர்களும் சேருவதற்கு ஒரு நல்ல இடம். அதனால் திருச்சியில் அது இயற்கையாக அந்த மாநாடுகள் அமைகிறது. டெல்டா மாவட்டங்கள் 41 சட்டமன்ற தொகுதி கொடுத்திருக்கிறார்கள். பெரும்பகுதியான சட்டமன்றத்திலே திமுக வெற்றி பெறும். 41க்கு 41 வெற்றி பெறும். அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு தளபதிக்கு தந்திருக்கிறார்கள். திருச்சி திமுக மாநாட்டிற்கு வருவோருக்கு வழங்குவதற்காக சுட சுட தயாராகும் உணவு. சிக்கன் பிரியாணி, கிரேவி சமைக்கும் பணிகள் தீவிரம். திருச்சியில் நாளை மறுநாள் பிரதமர் மோடி பங்கேற்கும் என்டிஏ கூட்டத்திற்கான ஆயத்த பணிகள் மும்முரம். எப்போது தேர்தல் நடந்தாலும் திமுகவின் தோல்வி உறுதி செய்யப்பட்ட ஒன்று என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. அவர் தோல்வி பயத்தில் இருக்காருன்னா, தோல்வியினுடைய உச்சத்தில் இருக்கிறார். எப்போ தேர்தல் நடந்தாலும் அவர் தோல்வி என்பது அவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அது அவர் கவர்மெண்ட்டில் இருக்கார், நிறைய சர்வேகர்கள்லாம் அவருக்கு வந்திருக்கும். அதனால் அவருக்கு இன்றைக்கி நாம் தோல்வி என்பது உறுதியான ஒன்று. அதனால் தோல்வி பயத்தில் அவருக்கு கண்டதையும் பேசி கொண்டிருக்கிறார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள்தான் திமுகவில் அடைக்கலம் புகுந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுகவை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பது தங்களுக்கு தெரியும் என பதிலடி. அதிமுக கட்சி நிர்வாகிகள் தொண்டர் ரத்தத்தை வீரவாய் சிந்து உழைத்து வெற்றி பெற செய்து பதவி சுகத்தை அடைந்தவர்கள் இன்றைக்கு திமுக போய் அடைக்கலம் பெற்றிருக்கிறாங்க. ஸ்டாலினுக்கு ஆப்பு வைக்கப் போகிறவர்கள் செந்தில் பாலாஜி. யாரை வேண்டுமானாலும் காட்டிக் கொடுப்பார் எனவும் எடப்பாடி கே. பழனிசாமி காட்டம். ஸ்டாலின் அவர்களே, ஆபத்தை நீங்கள் உணராமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு செந்தில் பாலாஜி மூலமாகத்தான் உங்களுக்கு ஆப்படிக்க போறாங்க. கவலைப்படாதீங்க. திமுகவின் தூண்டுதலின் பேரில் அதிமுகவுக்கு இடையூறு செய்தார் பன்னீர்செல்வம். பி டீம் என்பது நிரூபணமாகிவிட்டதாக பெருந்துறை பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திரு ஓபிஎஸ் அவர்கள் அடைக்கலம் புகுந்திருக்கின்றார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், பி டீம் என்று. இப்பொழுது பி டீம் நிரூபணமாகிவிட்டது.
நாளை தொடங்குகிறது தாவேக வேட்பாளர் நேர்காணல். உத்தேசமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களை நேர்காணல் செய்கிறார் விஜய். தனியார் நிகழ்ச்சியில் தன்னை விமர்சித்த நடிகர் பார்த்திபனுக்கு நடிகை த்ரிஷா கண்டனம். அறிவில்லாமல் பேசும் வார்த்தைகள் பேசப்படுபவரை விட பேசுபவரின் சுயரூபத்தையே காட்டும் எனவும் சாடல். த்ரிஷா குறித்து விமர்சித்த விவகாரத்தில் வருத்தம் தெரிவித்தார் நடிகர் பார்த்திபன். பெண்ணே இப்பிரபஞ்சத்தின் ஆக பெரும் ஆக்க சக்தி எனவும் விளக்கம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் அமர்வு இன்று தொடக்கம். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரும் எதிர்க்கட்சிகள். T20 உலகக்கோப்பையை 3வது முறையாக வென்று மகுடம் சூடியது இந்திய அணி. கடைசி போட்டியில் நியூசிலாந்து அணியை 96 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் ஒரு வாரத்திற்கு மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகும். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகத்தில் வேலூர், பரமத்தி வேலூரில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவு. மதுரை, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் சுட்டெரித்த வெயில். வேலூரில் தொடர்ந்து 6வது நாளாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பநிலை பதிவு. சுட்டெரித்த வெயிலால் பொதுமக்கள் கடும் அவதி. நடப்பு கோடை சீசனில் ஏசி விலை 5 முதல் 15% வரை உயரும். மூலப்பொருட்கள் விலையேற்றம், சரக்கு போக்குவரத்து செலவுகள் அதிகரிப்பை சுட்டிக்காட்டி உற்பத்தியாளர்கள் கணிப்பு. ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டில் சின்ன வெங்காயம், தக்காளி விலை கடும் வீழ்ச்சி. வரத்து அதிகரிப்பால் 1 கிலோ சின்ன வெங்காயம் 15 ரூபாயாக சரிவு. காய்கறியை தொடர்ந்து கீரை விலையும் வீழ்ச்சி. வேலூரில் 1 கட்டு கீரை 3 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதால் செய்வதறியாது தவிக்கும் விவசாயிகள். சிவகங்கையில் குற்ற வழக்கில் பிடிபட்ட கைதி ஆகாஷ் உயிரிழந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். காவலர்கள் அடித்து கொன்றுவிட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டும் நிலையில் தீவிரமடையும் விசாரணை. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அறுவடைக்கு தயாராக விளைந்திருக்கும் நெற்கதிர்கள். இயற்கையின் கொடையை பிரதிபலிக்கும் பருந்து பார்வை காட்சி. ராமநாதபுரம் அருகே 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல். 2 பேரை கைது செய்த காவல்துறையினர். ஐக்கிய ஜனதா தள கட்சியில் இணைந்தார் முதல்வர் நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார். பீகார் துணை முதல்வராக நியமிக்கப்பட வாய்ப்பு.
பீகார் முதல்வர் மாற்றம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிர ஆலோசனை. பாஜகவை சேர்ந்த துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரியை டெல்லிக்கு அழைத்து பேச்சு. பதவியை ராஜினாமா செய்ததன் காரணம் உரிய நேரம் வரை ரகசியமாகவே இருக்கும். மேற்கு வங்க ஆளுநர் பதவியிலிருந்து விலகிய அனந்த் போஸ் பேட்டி. The fact remains that I have taken a conscious decision to resign. The reasons for this will remain confidential till the right time comes. மேற்கு வங்கத்தில் வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் வழங்கும் திட்டம் தொடக்கம். 21 வயது முதல் 40 வயதுடைய தகுதியான 1 கோடி இளைஞர்கள் பயன்பெறுவார்கள் என மமதா பானர்ஜி கருத்து. பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை. பஞ்சாப் மாநில ஆம் ஆத்மி அரசு அறிவிப்பு. நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் வரும் 11ஆம் தேதி வரை நீட்டிப்பு. நேற்று கடைசி தேதியாக இருந்த நிலையில் கூடுதல் அவகாசம் வழங்கியது தேசிய தேர்வு முகமை. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உலக புகழ் பெற்ற ரங் பஞ்சமி ஊர்வலம் கோலாகலம். வண்ண பொடிகளை வீசியும் நறுமண நீரை பீச்சி அடித்தும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். மேற்காசியாவில் நிலவும் போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை $100 கடந்தது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 27% அதிகரிப்பு. சர்வதேச சந்தையில் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $111 எட்டியது. போர் நீடித்தால் பெட்ரோல் டீசல் விலை மேலும் உயரும் அபாயம். குவைத்தில் கச்சா எண்ணெய் உற்பத்தி மற்றும் சுத்திகரிப்பு பணிகள் நிறுத்தம். குவைத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனின் நடவடிக்கையால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர வாய்ப்பு. அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலில் மற்றொரு ஈரான் கப்பல் மூழ்கிய சம்பவம். ஐரிஸ் லாவான் என்ற ஈரான் கடற்படை கப்பல் மனிதாபிமான அடிப்படையில் கொச்சி துறைமுகத்தில் நிறுத்தம். ஈரான் நாட்டின் புதிய உயர் தலைவராக காமினியின் மகன் முஜ்தபா காமினி தேர்வு. போர் சூழலுக்கு மத்தியில் 88 உறுப்பினர்களை கொண்ட வல்லுநர்கள் குழு முடிவு. அமெரிக்கா, ரஷ்யா, மேற்கு ஆப்பிரிக்காவிடமிருந்து கூடுதல் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ய பேச்சுவார்த்தை. மேற்காசிய போர் சூழலால் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற ஸ்கை மாரத்தான் போட்டியில் நார்வே வீரர் வெற்றி. 42 கிலோமீட்டர் தூரத்தை 1 மணி நேரம் 30 நிமிடம் 40 வினாடிகளில் கடந்து அசத்தல்.